மக்களவை தேர்தல் களம் சூடுபிடித்து வரும் நிலையில் அந்த களத்தை மேலும் பரபரப்பாக்கி உள்ளது தேர்தல் பத்திரங்கள். நன்கொடை பெற்ற அரசியல் கட்சிகளில் முதலிடம் வகிக்கிறது ஆளும் பாரதிய ஜனதா கட்சி. சரி, தேர்தல் பத்திரம் என்பது என்ன என்று பார்க்கலாம். தேர்தல் பத்திரங்கள் என்பது அரசியல் கட்சிகளுக்கு தனி நபர்களாகவோ நிறுவனமாகவோ குழுவாகவோ நன்கொடை அளிக்கும் ஒரு நிதி வழிமுறையாகும். 2018ஆம் ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதி தேர்தல் பத்திரம் திட்டத்தை சட்டப்பூர்வமாக செயல்படுத்தியது மத்திய பாஜக அரசு. இதற்காக தேர்தல் பத்திரங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை உள்ளிட்ட 29 பாரத ஸ்டேட் வங்கி கிளைகளிலும் இந்த பத்திரங்களை பெற்று நிதி செலுத்தலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இதில் நன்கொடை வழங்கும் நபர்களின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படுகிறது. இந்த பத்திரங்களை வாங்குவதன் மூலம் பொதுமக்கள் தாங்கள் விரும்பும் கட்சிகளுக்கு நிதி வழங்கலாம். இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் கருப்பு பணத்தை ஊக்குவிக்கும் என்றும் கூறி தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்ய கோரி ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான சங்கம் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வந்தது. இரு தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தேர்தல் பத்திர முறை அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று கூறி தேர்தல் பத்திரம் திட்டத்திற்கு தடை விதித்து உத்தரவிட்டனர். Both opinions of this court arrive at the same conclusion, though there is a slight variance in the reasoning which has been adopted. அத்துடன் இது தொடர்பான அனைத்து விவரங்களையும் SBI தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அந்த விவரங்களை தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து SBI தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பித்தது. இதனை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதில் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி வரை 22,217 தேர்தல் பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதும் இவற்றில் 22,030 பத்திரங்கள் அரசியல் கட்சிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதும் எஞ்சிய 187 பத்திரங்களின் தொகை பிரதமரின் தேசிய நிவாரண நிதி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. இதில் 2 வகையாக விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் முதல் பட்டியலில் பத்திரம் வாங்கிய நிறுவனத்தின் பெயர், தேதி மற்றும் தொகை ஆகிய விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. இரண்டாவது பட்டியலில் எந்தெந்த அரசியல் கட்சிகளுக்கு எந்தெந்த தேதியில் எவ்வளவு தொகை வழங்கப்பட்டன என்ற விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. இதன் அடிப்படையில் ஆளும் பாஜக அரசுக்கு 6,000 கோடிக்கு மேல் நன்கொடை கிடைத்துள்ளது. ஆனால் இந்த தொகை ஒரு சின்ன மீன்தான் என்றும் இன்னும் மிகப்பெரிய திமிங்கலங்கள் உள்ளது என்றும் குற்றம் சாட்டுகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை. இப்பொழுது வந்திருக்கிறதெல்லாம் சாதாரண சின்ன சின்ன கண்டை மீன், இன்னும் திமிங்கலம் இருக்கிறது, ராட்சத மீன்கள் இருக்கிறது, சுறா மீன்கள் இருக்கிறது. இதுதான் பெரிய உலகத்தையே மிகப்பெரிய அளவில் ஆச்சரியப்பட வைக்க போகிறது, அதிர்ச்சிக்குள்ளாக்க போகிறது. இதில் காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகளுக்கு 1,000 கோடி ரூபாய் அளவிற்கும் மாநில கட்சிகளான திமுகவிற்கு 600 கோடி அளவிற்கும் நன்கொடை கிடைத்துள்ளது. அதே நேரம் அதிமுகவிற்கு வெறும் 6 கோடி ரூபாய் மட்டுமே நன்கொடையாக கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த நிலையில் கார்ப்பரேட் கம்பெனிகளிடமிருந்த பணத்தை எள்ளிய பாஜக குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டி உள்ளது. இல்லாத ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை பயன்படுத்தி இன்னைக்கு பல 1000 கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கிற நன்கொடை வாங்கி இருக்கக்கூடிய அந்த மோடி அரசாங்கம் இன்றைக்கு குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி எதிர்கட்சிகள் சரமாரியாக குற்றம் சாட்டி வரும் நிலையில் தேர்தல் பத்திரம் என்பது பெரிய விவகாரமே இல்லை என்றும் இது ஒரு பிரச்சனையோ பாதிப்போ இல்லை என்று மறுக்கிறார் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன். தேர்தல் பத்திரத்தில் இதில் ஒரு பெரிய விவகாரமே இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒரு குறிப்பிட்ட மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் எங்கேயாவது இருந்திருந்தால் இது ஒரு குறையாக கூட பேசலாம். நன்கொடை வழங்கிய நிறுவனங்களில் லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் நிறுவனம் முதலிடத்தில் உள்ளது. இந்த நிறுவனம் மட்டும் பல்வேறு கட்டங்களாக 1,368 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடையாக வழங்கி உள்ளது. குறிப்பாக 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி
மார்டின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டது. அதன் பின்னர் அடுத்த 2 வாரங்களில் 2022ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி 300 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக அவரது நிறுவனம் தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை வழங்கியுள்ளது. இதனால் அமலாக்கத்துறையை மத்திய அரசு ஏவல் துறையாக பயன்படுத்தி மெகா ஊழலில் ஈடுபட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. எங்கெங்கெல்லாம் இவர்கள் ரைடு செஞ்சாங்களோ சோதனை, குறிப்பாக ஃபியூச்சர் கெய்னிங் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது, ஃபியூச்சர் கேமிங், அதில் போய்ட்டு 1386 கோடி ரூபாய் நிதியாக கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்க, இதெல்லாம் பொது வெளியில் மோடி பேசணும். முன்னாடி இன்கம் டேக்ஸு அமலாக்கத்துறை சிபிஐ அனுப்பி ரைடு பண்ண வேண்டியது, பின்னாடி அவர்கள் பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது. இதற்கு பாஜக தரும் விளக்கம்தான் என்ன? இல்லை, இடி ரைடுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் நிதி கொடுத்த பிறகும் இடி ரைடு நடந்திருக்கு. இடி ரைடுக்கும் இன்கம் டேக்ஸுக்கும் இந்த மாதிரி தேர்தல் பத்திரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த பட்டியலில் மற்றொரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 40க்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றது. இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில வாரங்களில், அதாவது 2019 ஏப்ரல் 18ஆம் தேதியில் பாகிஸ்தானில் உள்ள கராச்சியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஹப் பவர் கம்பெனி என்ற நிறுவனம் தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது. இந்த பணம் எந்த கட்சிக்கு சென்றுள்ளது என்ற தகவல் இல்லை என்றாலும் இது குறித்து எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவிக்கின்றன. நான் கேட்கல, இப்போது கலைஞர் செய்தியில் புல்வாமா அட்டாக்குன்னு ஒரு செய்தி வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 40 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். யாரால் கொல்லப்பட்டார்கள்? பாகிஸ்தான் தீவிரவாதிகளால். அந்த பாகிஸ்தான் நாட்டிடமிருந்து ஒரே மாதத்தில் அப்பவர் கம்பெனி என்பது ஒரு மிகப்பெரிய நிதியை வழங்கியிருக்கிறது, நன்கொடை. எதற்காக பாகிஸ்தான் கராச்சியில் இருந்து நன்கொடை பெறப்பட்டது? என்ன காரணம்? பாகிஸ்தானுக்கு நமக்கு சண்டை நடக்கும், ஆனால் பாகிஸ்தான்லேருந்து பணம் வாங்குவாங்க. அண்டை பக்கத்து நாடுகளில் இருக்கிற முதலாளிகளுக்கு நமக்கு சண்டை நடக்கும், ஆனால் அண்டை நாட்டு முதலாளிகள்லாம் இவங்க பணம் வாங்குறாங்க. அப்போ அண்டை நாட்டு முதலாளிகள்லாம் உங்களுக்கு தேர்தலுக்கு நிதி கொடுக்குறாங்கன்னா அதனுடைய பின்னணி என்ன? பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைக்கப் போவது உறுதியான நிலையில் எதிர்க்கட்சிகள் எதையோ பிதற்றுவதாக கூறும் பாஜக தேர்தல் பத்திரம் மூலம் திமுகவிற்கு வந்த பணம் குறித்து கூட்டணி கட்சிகள் கேள்வி கேட்குமா என்றும் வினவுகின்றன. 3ஆம் முறை பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரப்போகிறார், பதவியில் அமரப்போகிறார், ஜெயிக்க போகிறார் மோடின்னு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிக்கும் தானே கொடுத்திருக்காங்க. அப்ப திமுகவுக்கு 700 கோடி வந்திருக்கே எப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி கேட்டு பட்டிமன்றம் நடத்துறாங்களா? கருப்பு பண ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரவே தேர்தல் பத்திர திட்டம் கொண்டு வரப்பட்டதாக கூறிய அமித்ஷா இந்த திட்டத்தை ரத்து செய்ததை விட மாற்றம் கொண்டு வந்திருக்கலாம் என்று கருத்து தெரிவித்தார். அத்துடன் ஆளும் கட்சியாக இருப்பதால் பாஜக மீது விமர்சனங்கள் எழுந்துள்ளதாகவும் விளக்கம் அளித்தார். எது எப்படியோ தேர்தல் பத்திர விவகாரம் மக்களவை தேர்தலில் எதிரொலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.